ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய மாடித்தோட்ட பதிவில் மல்லிகை செடி பராமரிப்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு செடியில் 7 மொட்டுக்கள் எப்படி எடுக்க வைக்கிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய நித்தியம் மல்லிச்செடி வீடியோ பார்த்துட்டு சாந்தி செந்தில் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்லேயும் மல்லிகை செடியில் நல்ல இலைகள் இது போல் பசுமையாக இருக்குது, நிறைய மொட்டுக்கள் எடுக்குது. ஆனால் அந்த மொட்டுக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இதுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மல்லிகை செடி வளர்க்குற நண்பர்களுக்காகவும் தான் இந்த பதிவு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்களும் உங்கள் மல்லிகை செடியை பராமரித்து இது போல் நிறைய பூக்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது பெரிய வேலையே இல்லை. நிறைய நண்பர்களுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கறது, எங்கே போய் வாங்குறது, இதெல்லாம் ஒரு வீட்லேயே எளிமையாக செலவே இல்லாத உரம் தயாரிக்க போகிறேன். எல்லா செடிகளுக்கும் பெஸ்ட் உரம் சொன்னிங்கன்னா மீன் அமிலம். இது வந்து பெஸ்ட்டு பயிரூக்கின்னு சொல்லலாம். பூச்சி விரட்டக்கூடியது, பூச்சி விரட்டியாகவும் பயன்படும், பெஸ்ட்டு பயிரூக்கியாகவும் பயன்படும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் இருக்குது பாருங்கள், யாருக்குமே பிடிக்காது. அவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் எடுக்கும். மீனுடைய வேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு தயாரிக்கிறது. நான் அதை ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆனால் வீட்டிலே எளிமையாக தயாரிக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்காது, வெஜிடேரியனாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அருமையான உரம் ஒன்று சொல்லி கொடுக்க போகிறேன். செலவே இல்லாத ரொம்ப எளிமையான உரம் கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், கனிந்த வாழைப்பழம் 1 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை தோல் உரித்து நல்லா நசுக்கி இந்த டப்பாவில் போட போகிறோம். அதனோட அந்த பழத்தோட இந்த நாட்டு சர்க்கரையும் ஈக்குவலாக கலந்து இப்போ இந்த டப்பாவில் போட போகிறோம். இந்த பழங்களெல்லாம் உரிச்சிடலாம். தோலோடவும் போடலாம். தோலோடு போட்டோன்னு வச்சுக்கோங்க, நொதித்தல் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். அதனால் நம்ம தோலை எடுத்துட்டா சீக்கிரமாக நொதித்தல் நடக்கும். 3 வாரம் நம்ம அப்படியே வந்து நொதித்தல் நடந்த பிறகு எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாங்க. பெஸ்ட் பயிரூக்கி அப்படின்னே சொல்லலாம். இயற்கை விவசாயம்னாலே இந்த பனானா கரைசல் தாங்க கை கொடுக்கும். ரொம்ப செலவே இல்லை. நேற்று நான் பாரிஸ் போயிருந்தேன். அங்கே வந்து இது ஒரு 10 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நல்ல கனிந்த பழமாக. இந்த சக்கரை வந்து ஒரு 20 ரூபா இருக்கும். இவ்வளோதான், செலவே இல்லைங்க. நீங்களே ரெடி பண்ணி நம்ம வீட்டு மாடித்தோட்ட செடிகளுக்கு இது போல் உரங்கள் தயாரித்து நாமளே கொடுக்கலாம். இப்போ பழங்களை உரிச்சிட்டே இருக்கோம். இந்த பாப்பா பாருங்கள், இந்த பழங்களை உரிச்சிட்டு இருக்கா. என்னுடைய தோட்டத்துக்கு இந்த குழந்தை வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுது. நிறைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த பாப்பா வாழைப்பழத்தை தனியாக தோல் எடுத்துட்டு பழங்களை தனியாக எடுத்து வச்சிட்ருக்கா. அவளுக்கு எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் என்னுடைய மாடி தோட்டத்துக்கு வந்துடுவா. எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாள். இது போல் சின்ன குழந்தைங்களே நம்ம செடி வளர்க்குறதுக்கு சின்ன வயசுலேயே பழக்கப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், லேர்னிங் ப்ராசஸாகவும் இருக்கும். பாருங்கள், பழங்களெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. ஆர்கானிக் உரம் அப்படின்னா என்ன, கெமிக்கல் உரம் அப்படின்னா என்ன அப்படின்றத அந்த குழந்தை இந்த சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறா. ஆர்கானிக்காக நம்ம காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்கள், எல்லா பழங்களையும் நல்லா நசுக்கி போட்டாச்சு. இப்போ இதனோட இந்த நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நாட்டு சர்க்கரை வந்து ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் நம்மக்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா கட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தோலை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி ரோஸ் செடிகள் போடலாம். அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட் பின்லேயும் போடலாம். அப்படியும் இல்லையா, தண்ணியில் ஊற வச்சு 2 நாள் கழிச்சு இந்த தண்ணியை எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாங்க. பெஸ்ட்டு வந்து பொட்டாசியம் சத்து நிறைந்த ஒரு லிக்விடுன்னா இந்த பனானாவுடைய தோல்லேருந்து வரக்கூடியது தான். வாழைப்பழத்துக்கு ஈக்குவலாக நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 வாரம் வைக்க போகிறேங்க. இந்த கண்டெய்னர் வந்து ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். இதில் தண்ணியும் காற்றும் உள்ளவே போகக்கூடாது. இப்போ இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், பழக்கரைசல் இதில் போட்டாச்சுங்க. இப்போது டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் கண்டெய்னரை. இது ஒரு நிழல் பாங்கான இடத்துல எடுத்து வச்சணும். வெயிலே படக்கூடாது, ஓப்பன் பண்ணியும் பார்க்கக்கூடாது. அதுதான் நம்ம இந்த கண்ணாடி கிளாஸில் போடுறது. ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தாலும் தெரியும் நொதித்தல் நடந்திருக்கா இல்லையான்னு.
லிக்விடை 3 வாரம் கழித்து நல்ல நொதித்தல் நடந்த பிறகு தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணி இந்த பூச்செடிகளுக்கு கொடுத்தோம்னா இது போல் ஒரு கிளையிலையும் 7 முட்டுக்கள் எடுக்குங்க. நிறைய பூக்கள் கொடுக்கும். பூக்களை நல்ல பெரியதாக பூக்கும். தொடர்ந்து இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, அருமையான பூக்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது செலவே இல்லாத உரம். நீங்களும் இதை தயாரித்து உங்கள் பூச்செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். இருவாட்சி மல்லி செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூக்கள் எடுத்திருக்கு. நான் என்னுடைய மாடி தோட்டத்துக்கு தொடர்ந்து இதை கொடுத்துட்டே வருவேன். மீன் அமிலம் ஒரு முறை கொடுப்பேன், இது போல் பழக்கரைசல் ஒரு முறை கொடுப்பேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ காய்களும் இவ்வளோ பூக்களும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. பழங்களெல்லாம் பழக்கரைசலை போட்டாச்சு. இப்போ இந்த தோலை என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தண்ணி ஊற்றி கண்டெய்னரை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 days கழித்து அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு கொடுத்து வந்தோன்னு வச்சுக்கோங்க. ரிச் பொட்டாசியம் நிறைந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர்.